குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் தான் பாடம் 2 தமிழ் பாடம் தான் பார்க்க போகிறோம். தமிழ் பாடத்தில் திருக்குறள் வகுப்பு தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாடம் பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருக்குறள் அதனுடைய பொருளையும் பார்க்கலாம். நூல்வெளி பாருங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அதாவது திருவள்ளுவர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு காலத்தில் வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். எக்காலத்துக்கும்னா அவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும், வரும் காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான் எக்காலமும் என்று அவருக்கு இந்த வார்த்தைக்கான பொருள். அப்போ எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான் இந்த திருக்குறள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நெறினா வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை தான் வகுத்து கூறியுள்ளார் 2000 ஆண்டுகளுக்கு முன்புன்றாங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருவள்ளுவருக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் போன்ற சிறப்பு பெயர்கள். பாருங்க, திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. என்னன்னு பாருங்க, அறம், பொருள், இன்பம் என்று 3 பகுப்புகளை கொண்டதுதான் திருக்குறள். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். 11 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் திருக்குறளும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்னா 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள். அப்போ அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டதுதான் திருக்குறள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அதனாலதான் அதுல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்து சொற்களும் திருக்குறள்ல அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. அதாவது எப்படி திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்களோ அதே போல திருக்குறளுக்கும் உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து என்ற சிறப்பு பெயர்கள். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும். ஏன்னா எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்ப எல்லா மனித வாழ்க்கைக்கும் தேவையான வழிகளை தான் இதுல வகுத்து கூறியிருக்கும் போது, அப்போ எந்த ஒரு நாட்டாருக்கும், எந்த ஒரு இனத்தாருக்கும் அமைந்ததுதான் திருக்குறள்னு சொல்றாங்க. அப்போ 100க்கும் மேற்பட்ட மொழிகள்னா அப்ப எந்த ஒரு நாட்டினரும் படிக்கக்கூடிய வகையில தான் திருக்குறள் பொருந்திருக்கு. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான வழிநெறிகளை தான் இதுல கொடுத்துருக்குன்றாங்க. இப்ப வாங்க திருக்குறளை படிப்போம். நுழையும் முன் பாருங்க, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அறநூல்கள்னா நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் வாழ பயனுள்ள முறையில் எப்படி வேணாலும் இருக்கிறது இல்ல, பயனுள்ள, மக்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ வழிகாட்டியாக இருக்கிறது தான் அறநூல்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா அறநூல்களில் உலக பொதுமறை என்னும் போற்றப்படும் சிறப்பு பெற்றதுதான் நம் திருக்குறள். அப்ப அந்த அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள். அறநூல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சோம் இல்லையா, 18 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல நிறைய அறநூல்கள் இருக்குது. அந்த அறநூல்களில் ஒன்றுதான் இந்த திருக்குறள் சொல்றாங்க. அந்த திருக்குறள் என்னவென்று அழைக்கப்படும்னா உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லையா. அப்போ திருக்குறள்ல மக்களுக்கு தேவையான செய்திகள் அனைத்தும் இருக்குது, அதில் இல்லாத செய்திகளே இல்லை என்று கொடுத்திருக்காங்க. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். அப்ப எத்தனை சொற்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 7 சொற்களில் அமைந்ததுதான் திருக்குறள். அதுல மனிதர்களுக்கு அறத்தை போதிக்கக்கூடிய அனைத்து வகையான சொற்களும் இந்த 1330 குறள்களிலும் அடங்கியிருக்குது. அப்படிப்பட்ட திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். நான் உங்களுக்கு அதுதான் மீண்டும் நான் எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கற்றதை கற்ற வழியில் நடங்க. கற்றதை அப்படியோ காத்துலயே விட்டுட்டு போகாம படித்த வழியில் நடக்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து. திருக்குறள் மட்டுமல்ல, எந்த ஒரு பாடத்தை நீங்க படித்தாலும்
பாடத்தின் வழியாக படித்ததோடு விட்டுவிடாமல் அந்த படித்ததின் வழியில் நடப்பதுதான் வந்து படித்தவர்களுக்கு அழகு. அதுதான் வந்துட்டு படித்ததற்கு உண்டான அழகே எதுனா படித்ததை வாழ்க்கையில் பின்பற்றுதான். அததான் இங்க கொடுத்திருக்காங்க. வாங்க கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து. முதல் திருக்குறள் பாவம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாருங்க, முதல் பாடல் வந்துட்டு 1330 குறள்ல கடவுள் வாழ்த்தாக வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அப்போ மாணவர்களாகிய நீங்களும் எந்த ஒரு செயலை செய்யாதும் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது கடவுளை வழிபட்டுதான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் மாணவர்களுக்கு நான் இங்க சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, கடவுள் வாழ்த்து பாடி 1330 குறள்ல முதல் அதிகாரமாக கடவுள் வாழ்த்து இருக்கும் போது அப்போ நாமளும் என்ன செய்யணும், நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போது கடவுளை தொழுது கடவுளை வணங்கிதான் ஒரு செயலை செய்ய வேண்டும்ன்றது ஒரு பொருளா இருக்குது இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அது போல ஆதி பகவனே உலகிற்கு தொடக்கம். என்ற எழுத்துதான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கு உண்டான எழுத்து இருக்குது இல்லையா, அந்த மொழிகளுக்கெல்லாம் உலகத்தில் பல மொழிகள் இருக்குது. அந்த பல மொழிகள் இருந்தாலும் அந்த அனைத்து வகையான மொழிகளுக்கும் எது தொடக்கமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ற அகர எழுத்துதான் வந்து முதல் எழுத்தாக இருக்கிறது. அது போல ஆதி என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் யார் வந்துட்டு முதல் பாத்தீங்கன்னா இந்த இறைவன் தான், கடவுள் தான் முதல் அப்படின்னா. அது போல ஆதி பகவனே உலகிற்கு தொடக்கம். அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தொடக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான், இறைவன் சொல்றாங்க. இப்ப பாருங்க, இரண்டாவது என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல இருந்து 2 திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மழை. இங்க என்னன்னு பொருள் தருதுன்னு பாத்தீங்கன்னா மழைதான் வந்துட்டு விண் என்று பொருள். இன்றுனா வந்து இல்லாமல், பொய்ப்பின்னா பொய்யாமல் போனல். அதாவது மழை இன்றுனா இல்லாமல், பொய்ப்பின்னா பொய்யாமல் போனல். அப்ப மழை பொய்யாமல் போனால் விரிநீர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா விரிந்து கடல் பரப்புடைய இந்த உலகம், இதுதான் வியன் உலகம் என்பது. இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னா விரிந்த 3 பக்கம் கடலால சூழப்பட்ட நீரால சூழப்பட்டதுதான் இந்த பூமி. அதுதான் இந்த வியன் உலகம் எப்படி பறந்திருக்குன்னா இந்த கடல் நீரால் சூழப்பட்டிருந்த உலகத்துல உள் நின்று உடற்றும் பசி. அப்ப இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் எது உடற்றும்னா பசி வந்துட்டு துன்புறுத்தும். ஏன்னா இந்த கடலால் இருக்கிற நீரால ஏதாவது இந்த உயிர்களுக்கு, உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஏன்னா இந்த கடல் நீரால யாராவது உயிர் வாழ முடியுமா? கடல்ல இருக்கிற உயிரினங்கள் உயிர் வாயும், மற்ற கடலுக்கு மேல நிலத்தில வசிக்கக்கூடிய மக்கள், மனிதர், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இந்த கடல் நீர் பருகி உயிர் வாழ முடியும். அப்போ அப்படிப்பட்ட கடல், இந்த வியன் உலகமே இந்த கடல் நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதனால் பயன் இல்லாத போது, அப்போ இந்த விண் என்பது மழை என்பது பொய்யாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களிலும் என்ன ஆகும்னா பசியால் துன்புறும். உடற்றும் என்பதுன்னா உள் நின்றுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் வந்து பசியால் துன்புறும் என்றுதான் பொருள். மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இதுதான் இதனுடைய பொருள். மூன்றாவது குறள் பாருங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுக்கிறது மழை, எடுப்பதும்னா காப்பது. அப்போ நம்ம கெடுக்கிறது மழைதான், நம்மை காப்பதும் மழைதான். உங்களுக்கு ஒரு உதாரணம் இங்க என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிராமத்துல விவசாயம் பண்றாங்கன்னு இருக்காங்க, ஒரு விவசாயி இருக்காரு. விவசாயிக்கு வந்துட்டு மழை அவருக்கு தேவைப்படும் போது அது கொடுத்துச்சுன்னா அவரு காக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு தேவைப்படும் போது, அவருக்கு தேவைப்படாத போது மழை கொடுத்துச்சுன்னா அவரை கெடுக்குதுன்னு அர்த்தம். என்ன பொருள்னா, அவர் விவசாயி வந்து உழுவுற காலம் வரும்போது மழை வந்து உழுவுறதுக்கு தேவையான மழை கொடுத்ததுன்னா அவரை காக்குதுன்னு அர்த்தம். அதே அவர் அந்த உழுதுன பயிர் வந்துட்டு அறுவடையாகி வீட்டுக்கு வரும்போது சமயத்துல மழை வந்து அவருக்கு கொடுத்ததுன்னா அந்த பயிரெல்லாம் வீணா சேதமாயிடுச்சுன்னா அவர் என்ன செய்யுதுன்னு கெடுக்குதுன்னு தானே அர்த்தம். அதுதான் இங்க என்ன சொல்லணும், தேவைப்படும் போது கொடுக்கறதும் தேவையில்லாத போது காக்குறதும் எதுன்னு சொல்லணும், மழைன்னு சொல்லணும். அப்போ மழை பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் பெய்யாது கெடுக்குது. எப்ப தேவையோ அப்ப வந்துட்டு மழை கெடுக்கிறது, தேவைப்படும் போது கொடுக்காம கெடுக்கிறது மழைதான். நமக்கு எப்ப தேவையோ அப்ப தேவைப்படும் போது கொடுத்து காக்குறது மழைதான். அப்போ உரிய காலத்தில் பெய்யாத நம்ம கெடுக்கிறது ஒரு விவசாயியே நீங்க வச்சுக்கோங்க. அப்போ உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அப்போ எப்ப நம்ம உழுவுறதுக்கு தேவைப்படும் போது கொடுத்தால் அது நம்ம வந்துட்டு காக்குது. நமக்கு அறுவடை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது மழை பெய்ஞ்சா நமக்கு அதெல்லாம் வீணா போகும்போது அது கெடுக்குது. இதுதான் வந்துட்டு இதுக்குடைய பொருள்.
அப்போ நீத்தார் பெருமை. நீத்தார் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியோர்கள்னு சொல்லுவாங்க. பெரியோருடைய பெருமை. யார் பெரியோர்னு பாருங்க. இந்த அதிகாரம் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. செயற்கு அரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அரிய செய்கலாதர். செய்வதற்கு அரிய செயல், அதாவது செய்வதற்கு அரிதான செயல். செயற்கு அரிய என்பது செய்வதற்கு அரிதான செயல்களை செய்வார் பெரியர். அதாவது யார் பெரியவர்னு சொல்லணும்னா, செய்யவே முடியாது என்ற ஒரு செயல் இருக்கு இல்லையா, அதை செஞ்சு காட்டிட்டாங்கன்னா அதுதான் பெரியவர்ங்க. ஒரு செயலை செய்யவே முடியாதுன்னு சொல்லும் போது அப்படி இருக்கிற ஒரு செயலை யார் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்களோ அவர்கள் தான் பெரியர். சிறியர் யாருன்னு பாத்தீங்கன்னா செயற்கரிய செய்கலாதார். அதாவது செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க யாருன்னா அவங்கதான் சிறியர். பாருங்க, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். எந்த ஒரு செயலையும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றத கூட முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் பெரியோரு. செய்யும் ஒரு செயலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட செய்யக்கூடிய செயலையும் முடியாது என்று சொல்லுவவங்க தான் சிறியோர்னு சொல்லணும். அப்ப யார் பெரியோர்? நீத்தார் என்பது பெரியோர் என்பது பொருளும். அப்ப பெரியோருடைய பெருமை யாருன்னா யார் பெரியவர்கள்னா செய்யக்கூடியவர்கள் பெரியோர், செய்ய முடியாது என்று விடப்படுவர் சிறியோர் தான் இந்த குறள். மக்கட்பேறு என்ற அதிகாரத்துல 2 குறள்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. தம்மின்னா தம்மை விட. தம்மின் என்பது தம்மை விட. மக்கள், தம்முடைய மக்கள்னா இந்த பெற்றோருடைய மக்கள். அதாவது தம்மை விட தம் மக்கள்னா தம் குழந்தைகள் அறிவுடைமை. அப்போ தம்மை விட தம்முடைய குழந்தைகள் அறிவுடையவராக இருந்தால் இந்த மாநிலத்துனா இந்த பெரிய உலகத்தில் மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அப்போ என்ன சொன்ன, பெரிய உலகத்துல இந்த மண்ணுயிர்ல வாழக்கூடிய உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் எது இனிதுன்னா எல்லாருக்கும் இனிமை தானே. அப்போ தன்னை விட அனைத்து உயிர்களுக்கும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தன்னை விட தன் மக்கள் அறிவுடையர்களாக இருந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கிற மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதுன்னு சொல்றாங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சின்றாங்க. பாருங்க, 2வது குறள் பாருங்க. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும். ஈன்ற பொழுதுனா ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட, பெரிது உவக்கும்னா இன்பம், பெரிது உவக்கம் என்பது மகிழ்ச்சியை விட தன் மகனை அவனுடைய மகனை சான்றோர் என்னன்னா நல்ல அறிவாளி பிள்ளை, நல்ல அறிவுடைய பிள்ளை, நல்ல கற்றவன் அப்படின்ற கல்வி கற்றோன் என்று அழைக்கப்பட்டால், அப்படின்னு கேட்கப்பட்டால் அது தாய்க்கு என்னதான், அதுதான் பெரிய மகிழ்ச்சின்றாங்க. அப்போ தன் பிள்ளையின் புகையை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரு மகிழ்ச்சி அடைவாள். எப்பொழுது அடுத்தவர்கள் தன் மகனை சான்றோன், நல்ல அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, கல்வி கற்றவன், பெரியவன் அப்படின்ற பல வார்த்தைகளால் அவன் சொல்லப்படும் போது அந்த தாய் தன் மகனை பெற்றெடுத்ததை விட இந்த கேட்டதனால் அடைந்த மகிழ்ச்சி அதிகம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அதற்கான பொருள். அன்பு உடைமை. அன்பு உடைமைனா என்னன்னு பாருங்க. அன்புடைமை என்ற அதிகாரத்துல 2 குறள்கள் கொடுத்திருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர். அன்பு இல்லார்னா அன்பு இல்லாதவர்கள் தான் இதற்கு பொருள். அன்பு இல்லாதவங்க எல்லாம் தமக்கு உரியர். அதாவது எல்லா பொருளும் சரி, அவருக்கு பயனுடைய பொருளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தேவைப்படாத பொருளாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு பயனுடைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது தமக்கே உரியவர் என்பர். யாருன்னா அன்பே இல்லாத ஒரு நபர். அப்ப யார் அன்பு உடையார் பார்த்தீங்கன்னா அன்பு உடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அப்போ அன்பு இல்லாதவர் எல்லாமே தமக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் குழந்தைங்கள பாருங்க, அன்பா இருக்கிற குழந்தை விட்டு கொடுத்துரும். அதே அன்பு இல்லாத குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எனக்குன்னு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்து வச்சுக்கும். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க எடுத்துங்க. ஒரு பெரிய பிள்ளை விட்டு கொடுத்துரும். அது அன்பால் தம்பிக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கும். அதே சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா இது எல்லாம் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கும். இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க சரி, அன்பு இருக்கிறவங்க எல்லாமே மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்குன்னு சொல்லுவாங்க. அன்பு உடையவர் என்பும்னா என்னுடைய எலும்பும் உரியர் பிறருக்கு. என்னுடைய எலும்பும் இந்த உடம்பும் உரியர் பிறருக்குன்னா உரியர்னா உயிரும், அதாவது எலும்பும் உயிரும் பிறருக்கு அப்படின்றவங்க யாருன்னா
அன்பு உடையவர்கள். அப்ப அன்பு உடையவர்கள், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அப்ப தன் என்பும் என்பது எலும்பும் உயிரும், அதாவது எலும்பும் உயிரும் சமர்ந்ததான உடல். அந்த உடம்பும் பிறருக்கே, என்னுடைய உடம்பே பிறருக்கு, ஏன்னா மற்றவர்களுக்காக கொடுப்பதற்கே உழைப்பதற்கே என்ற பொருள் தான் நீங்க வச்சுக்கணும். அப்போ என்னுடைய உடம்பே பிறருக்கு, ஆனா மற்ற என்ன சொல்லுவோம்னா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பு சொல்லுவாங்க. இதுதான் இதனுடைய பொருள். இப்ப பாருங்க, அன்பின் வழி எது உயிர்நிலை. அன்பின் வழி நடக்கிறது தான் உயிருள்ள உடம்புக்கான பொருள். அப்போ எந்த அன்பின் வழி எதுனா அன்பின் வழியில் நடக்கிற அப்படிப்பட்ட உடம்பு தான் உயிருள்ள உடம்பை போன்றதுன்னு சொல்றாங்க. அன்பு இல்லாதவர், அக்தி இல்லாதவருக்குன்னா அப்படிப்பட்ட அன்பே இல்லாதவருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அப்படி அன்பின் வழியில் நடப்பவது உடம்பு தான் உயிரோடு இருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட அன்பே இல்லாத ஒரு உடல் வெறும் எலும்பும் தோலும், என்புனா எலும்பு, தோல் போர்த்தின ஒரு உடம்பு தான் அன்பில்லாத உடம்பு. இங்க அன்பும் அன்பு இல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அன்புடைய அன்பு இல்லாத, அன்பு பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடம்பு, அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அப்ப அந்த உடம்பால என்ன பிரயோஜனம் இருக்கா? அன்பே இல்லைன்னா அது வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடம்பு தான் அந்த உடம்பு அப்படின்னா. இனி எவை கூறல், இதுல இரண்டு வரிகள் பாடல் கொடுத்திருக்காங்க. பணி உடையவன், பணிவு உடையவன், அதாவது பணிவு உடையவன் இன்சொலன் ஆதல். அதாவது ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற, ஒருவன் இருக்காரனா அவனுக்கு எது அழகுன்னு பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொலும், இனிமையான சொற்களை பேசுதலும் பணிவுடன் நடத்தலும் தான் இருத்தல். அதுதான் ஆதல் என்பது இருத்தல். அப்ப பணிவோடு இருக்கிறதும் இன்சொல்லை பேசுறதும் ஒருவருக்கு எதுன்னு சொன்னா அணி அல்ல மற்ற பிற. இதை விட அழகு அவனுக்கு வேறு எந்த ஒரு அழகும் ஆபரணமும் தேவையில்லை தான் இதனுடைய பொருள். அப்போ ஒருவர் இருக்காரு, அவருக்கு பணிவு இருக்கு, நல்ல இனிமையான சொற்களால் பேசுறாருன்னா இதுதான் ஒருவருக்கு அழகே தவிர மற்ற ஆபரணங்கள் எதுவும் அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருள். பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்களாகும், மற்ற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அதாவது எந்த ஒரு அழகு மிகுந்த பொருட்களும் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அழகா சேர்க்கக்கூடிய எது இருக்குதுன்னா பணிவு இருக்குது, நல்ல இனிமையான சொற்கள் சொல்லக்கூடிய இன்சொல் இருக்குது. இது இரண்டும் இருந்துதான் அதுவே அழகு. மற்ற அழகு சேர்க்கக்கூடிய எந்த ஒரு ஆபரணங்களும் அவருக்கு தேவையில்லைன்றாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்றுன்றாங்க. அதாவது இனிய உளவாக இன்னாத குரல், இனிய உளவாகனா உளவாகனா இனிய சொற்கள் இருக்கும்போது, இன்னாத கூறுனா கடுமையான அல்லது இனிமை தராத சொற்களை கூறுதல் தான் அப்போ இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை கூறல் தான் அது எதற்கு சமம் சொல்றாங்கன்னா கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. அப்போ கனினா என்னதுன்னா பழம், கனி என்பது என்னன்னா பழம், காய் என்னதுன்னா ஒரு காய். அதாவது ஒரு பழத்தை நீ வச்சுக்கிட்டு காய் சாப்பிடுவதற்கு சமம்னு சொல்றாங்க. எப்படி? நீ நல்ல சொற்கள், நிறைய சொற்கள், நல்ல சொற்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு நிறைய சொற்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் விட்டு இனிமை தராத சொற்களை, அதாவது இன்னாத கூறல்னா துன்பத்தை தரக்கூடிய இனிமை அல்லாத சொற்களை கூறுவது எதற்கு சமம்னா நீ கனியை வச்சுக்கிட்டு, நீ பழத்தை வச்சுக்கிட்டு காய் உண்பதற்கு சமம். கனி எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். காய் எப்படி இருக்கும்? சிலது துவர்ப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், எந்த ஒரு சுவையாக கொடுக்கும். ஆனா கனி என்ன சுவையை கொடுக்கும்? இனிப்பு சுவையை மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீ இனிமை தரக்கூடியனா இனிமையான தரக்கூடிய சொற்களை விட்டு இனிமையே ஒன்று தராத துன்பத்தை, அதாவது தீய சொல்களை கூறுதல் கனி இருக்கும்போது காய்களை உண்பதற்கு சமம் தான் நீ இன்னாத சொற்களை கூறுதல்ன்றதுதான் இதனுடைய பொருள். அப்போ இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு போன்றது அப்படிங்கிறாங்க. இதனோட பாடல் வரிகள் முடிஞ்சிச்சுமா திருக்குறளுடைய. இங்க இதெல்லாம் மாணவர்களுக்கு மதிப்பீடு வினாக்கள். நீங்கள் தான் இந்த பாடத்தின் பொருள் புரிந்து இந்த பொருட்களை பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து இங்க நான்கு விடை கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று தேர்ந்தெடுத்து இதுல ஏதாவது ஒரு இந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும். இதுதான் உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்கள். இங்க பாருங்க, நயம் அறிக, அதுக்கப்புறம் பின்வரும் செய்திகளுக்கு பொருத்தமான திருக்குறள் என தேர்வு செய்கின்றோம். இங்க 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு
இதுக்குண்டான திருக்குறள் எதுன்னு மாணவர்கள் நீங்க தான் இதுல இருந்து தேர்ந்தெடுக்கணும். நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. நம்ம இதே ஒரு இந்த வரிகள்லாம் எங்க படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சிவிக்ஸ் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. சாதனையாளர்கள் அதுலதான் இது வந்திருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். எங்க 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த மாரியப்பன். அவர் வந்து கலந்துகிட்டாருன்றாங்க. உயரம் தாண்டுதல், லாங் ஜம்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உயரம் தாண்டுதலில் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அந்த மாற்றுத்திறனாளி அவர் வந்துட்டு மாரியப்பன் உயரம் தாண்டுதல வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. எங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில. செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் போய் கேட்டிருக்காங்க, சென்றனர். செய்தியாளர்கள் போயிட்டு அவருடைய அம்மா கிட்ட போயிட்டு நேர்காணல் ஒன்று கேட்டிருக்காங்க. என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அவரது தாய். இந்த வார்த்தைக்கான குரல் இந்த 3 குரல்களில் எதென்று பார்த்துட்டு மாணவர்கள் சரியான விடை தேர்வு செய்யுங்க. பாருங்க, செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். இது குறள் 1. 2வது குறள் பாருங்க, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட. இது 2வது குறள். 3வது பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எது இந்த அவருடைய தாயுடைய இந்த வார்த்தைக்கான பொருள் எந்த 3 குறள் எது இருக்குதுன்னு பாருங்க. அதை மாணவர்கள் நீங்க தான் தேர்வு செய்யணும். இதோட இந்த திருக்குறள் வகுப்பு வந்து முடிவடையுதுமா. அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த தமிழ் வகுப்பு வந்துட்டு 2வது பருவத்தை பார்க்கலாம். தேங்க்யூமா.